இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆன நிலைமையில யாராவது நமக்கு ஒரு கிட்னியை கொடுத்து காப்பாத்திர மாட்டாங்களா அப்படின்னு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியும் கிட்னி டோனர்ஸ் யாரும் கிடைக்காததுனால இவன் என்ன பண்றானா, எனக்கு யார் ஒரு கிட்னியை டொனேட் பண்றீங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் உங்க அப்பா அம்மாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணிடுறா. இவ எதிர்பார்த்த மாதிரியே இந்த வீடியோவை பார்த்த ஒருத்தன் இவளுக்கு கிட்னியை டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி மறுநாளை கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். பட் அப்பதான் தெரிஞ்சது இவனுக்கு மூளையில சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள் தான் இவனால உயிரோட இருக்க முடியும். இவன் சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு கிட்னியை டொனேட் பண்ணிட்டானா இல்ல இவங்க 2 பேரோட லைஃப்லயும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்பவே எமோஷனலா சொல்ற ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி தான் விவா லா விடா. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு மாஸ்க போட்டுக்கிட்டு போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கால, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் லிங்மின். ஹாய், என் பேர் லிங்மின். நான் ஒரு யூரிமியா பேஷண்ட். கரெக்டா இன்னும் 3 மாசம் 12 நாள் 5 மணி நேரம் 33 நிமிஷத்துல எனக்கு 25 வயசு ஆக போகுது. ஆக்சுவலா எனக்கு இந்த நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நாட்களை கவுண்ட் பண்ற பழக்கமே வந்துச்சு. என்னோட 2 கிட்னிஸுமே ஃபெயிலியர் ஆனதே எனக்கு சில மாசங்கள் கழிச்சு தான் தெரிஞ்சது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சாப்பாட்டுல அதிகமா உப்பு சேர்த்துக்கிறது, யூரின் ஒழுங்கா போகாம அதை அடக்கி வச்சு, அப்புறம் ஒழுங்கா தூக்கம் இல்லாதது. இதை நினைச்சு என்னோட உடம்பும் சரி என்னோட மூளையும் சரி ரொம்பவே டயர்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறமும் கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா என் உயிருக்கே ஆபத்தா போயிடும்னு டாக்டர் சொல்லவும் தான் நான் ஒரு டெலிகேட்டான செல்ஃப் டிசிப்ளின் லைஃப்குள்ள மூவ் ஆனேன். கரெக்டான டைம்ல மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது, தண்ணியை அளவா குடிக்கிறது, அப்புறம் ஃபுட்டை ரொம்பவே கேர்ஃபுல்லா சாப்பிடுறது அப்படின்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸ், அப்புறம் என்னோட ஃபேவரட் கிம்ச்சி, இது எதையுமே நான் நினைச்சாலும் சாப்பிட முடியாது, சாப்பிடவும் கூடாது. என் உடம்புக்கு எவ்வளவு பொட்டாசியம் வேணும், எவ்வளவு பாஸ்பரஸ் வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கரெக்டா எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம டெய்லியும் என் ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்குது, எனக்கு பிபி கண்ட்ரோல் இருக்குதான்னு நான் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒண்ணு அதிகமானா கூட என் லைஃப் சோலி முடிஞ்சது. சொல்ல போனா டயாலிசிஸ் மிஷின்ஸ்னால தான் என்னோட 2 கிட்னியுமே ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாம பயங்கரமான தலைவலி, கை கால்ல சின்ன சின்ன கிராம்ஸ், இவ்வளவு ஏன் சில சமயம் ஒரு 4-8 எடுத்து வச்சா கூட பயங்கரமா மூச்சு வாங்கும். ஒவ்வொரு டைமும் பிளட் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஊசியை குத்தி குத்தி கையை பாக்குறதுக்கே கொடூரமா இருக்கும். நேத்து தான் என்னோட கையில 700வது ஊசியை குத்தினாங்க. 700ன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபுட்பால் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் மெஸ்ஸியோட தீவிரமான ஃபேன். அவர் என்னைக்கு அவரோட கரியர்ல 700வது கோல் அடிக்கிறாரோ அன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சத்தியெல்லாம் பண்ணான். பட் அவர் 636வது கோல் அடிக்கிற அன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்ட் எதுவுமே பேசாம என்னை விட்டுட்டு போயிட்டான். இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணமே நான் ஒன்னும் ஸ்கேமர் கிடையாது, இது எல்லாமே உண்மை அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். இது வரைக்கும் பாத்தீங்களா, இது எல்லாமே என்னோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், என்னோட மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்ஸ். எனக்கு கிட்னி மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு நார்மல் லைஃபை வாழ ஆரம்பிச்சிருவேன். நானும் 2 வருஷமா கிட்னி டோனர்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்றதுக்கு முன் வரல. நான் இன்னும் ஒரு சின்ன பொண்ணு தான். என் லைஃப்ல பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றதே ஒரு நல்ல பார்ட்னரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான். எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை பார்க்கறவங்கல யாராவது எனக்கு ஒரு கிட்னியை டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலியை நான் கடைசி வரைக்கும் பத்திரமா பாத்துக்கிறேன். இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் செல்ஃபிஷா தான் இருக்கும். பட் உயிர் வாழ்றதுக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. ஸோ ப்ளீஸ் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டா அவளோட அம்மா அங்க வந்துடுறாங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சீக்கிரம் சாப்பிட்டு காலி பண்ணிடுடி, அதெல்லாம் போன வாரமே வாங்கி வச்சது. அப்புறம் உன் பாட்டி உடம்புல எந்த அசைவும் இல்லாம தரையில படுத்து கிடக்குறாங்க போல. உன் அப்பா வேற பதட்டத்துல கேமராவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் இவளும் போய் பாட்டியை கூப்பிட்டு பாக்குறா. பட் அவங்க கால் பயங்கரமா வலி எடுக்கிறதுனால பாவம் நகர முடியாம கிடக்குறாங்க. இந்த அம்மா உனக்காக போர்க்ல பன்னு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். நாளைக்கு உன் ஃப்ரெண்டு ஜியாவை பார்க்க போகும்போது அவளுக்கும் சேர்த்து எடுத்துட்டு போ. ஜியாக்கு இந்த பன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பாவும் நானும் உடனே கிளம்பி பாட்டிக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கணும். நீ சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. மறுநாள் விடிஞ்சதுமே லிங்மின் கிளம்பி இவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டான்ஸ் கிளாஸுக்கு போறா. இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜியா இருக்கால, அவளுக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல கல்யாணம் ஆக போகுது. சோ அந்த கல்யாணத்துல சூப்பரா டான்ஸ் ஆடுறதுக்காக மாப்பிள்ளை பொண்ணு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டான்ஸ் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிஹர்சல் முடிஞ்சு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பும் போது ஜியா நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வரா. என்னடி டான்ஸ் ஸ்டெப்லாம் ஈஸியா தானே இருக்குது, இல்ல மாஸ்டர் கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் ஈஸியா மாத்திரவா? இல்ல வேணாண்டி, எல்லாமே கரெக்டா தான் இருக்குது. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. எனக்கு கல்யாண வேலைகள் நிறைய இருக்குது. அது முடிஞ்சதும் ஹனிமூன் அது இதுன்னு ஃபுல்லா பிஸி ஆயிருவேன். ஸோ என்னோட ஃபுட் ரிவ்யூ சேனலை என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. நான் அந்த ஐடி அப்புறம் அதுக்கான தீம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீ தான் அதை கொஞ்ச நாளைக்கு ஹேண்டில் பண்ண போற. சும்மா இல்லடி, நான் உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ரூபா தரேன். எனக்காக இதை மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க இவ்வளவு அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. அப்புறம் ஜி அந்த அம்மா உனக்காக பண்ணு செஞ்சு கொடுத்து விட்டாங்க. நீ டயட்ல இருக்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். பட் அவங்க கேட்கவே இல்லை. ஏய் அதுக்கு என்னடி, என்னால் இதை
அதை முழுசா சாப்பிட முடியலன்னா என் வருங்கால வீட்டுக்காரர் இருக்கார்ல அவர் அதை சாப்பிட்டு கழி பண்ணிடுவார், அவ்வளவுதான். அப்புறம் இந்தா உனக்காக இந்த ஸ்லீவ்ஸை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உன் கையில ஊசியை குத்தி குத்தி ஃபுல்லாவே காயமா தான் இருக்குது. கல்யாணத்தப்போ யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. சோ மறக்காம இதை வெட்டிங் அன்னைக்கு போட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போகும்போதுதான் இவளோட கையை காட்டுறாங்க. 700 தடவை ஊசியை குத்தினா எப்படி இருக்கும், இதை பாக்குறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இங்க இருந்து கிளம்பி மெடிசன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு போனா பேக்ல இருந்த பிரெஸ்கிரிப்ஷனை காணோம். ஒருவேளை டான்ஸ் கிளாஸ்லயே மறந்து விட்டுருப்பேனோ அப்படின்னு விறுவிறுன்னு கிளம்பி அங்க போய் பார்த்தா இவ உட்கார்ந்து இருந்த டேபிளுக்கு அடியில் தான் அது கிடக்குது. நல்ல வேலை இங்கதான் இருக்குது அப்படின்னு இவ்வளவு எடுத்துட்டு கிளம்பும் போது அம்மா உனக்காக பண்ணாங்க அப்படின்னு ஜியா கிட்ட ஒரு கவர் நிறைய பண்ண கொடுத்திருப்பாள. அவ அதை சாப்பிடாம அங்கேயே ஒரு ஓரமா வச்சுட்டு போனதை பார்க்கவும் இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. வீட்டுக்கு வந்ததுமே காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு அம்மா கொடுத்துட்டு போன பண்ணை ஹீட் பண்ணலாம் அப்படின்னு ஓவனுக்குள்ள வச்சா திடீர்னு கரண்ட் போயிருது. சரி கரண்ட் இல்லைன்னா என்ன, அடுப்புல ஹீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாத்திரத்துல பண்ணை வச்சு கேஸ் ஆன் பண்ணனா அதுவும் ஒர்க் ஆகல. கோவத்துல அந்த பாத்திரத்தை கீழே தள்ளி விட்டுட்டு ஓனால ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, இவ போன்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தால அதை விசாட் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ல ஒரு பர்டிகுலர் குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுறா. கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் என்ன நினைச்சான்னு தெரியல, ஐயோ தெரியாம அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி அதை உடனே டெலீட்டும் பண்ணிடுறா. அப்புறம் எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி போனை சார்ஜ் போடவும் திடீர்னு புதுசா ஒரு ஐடியில இருந்து இவளுக்கு மெசேஜ் வந்திருக்குது. இவ அதை ஓபன் பண்ணி பார்த்ததும் செம்ம ஷாக்கு. நீ தானே குரூப்ல கிட்னி வேணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டது, மெசேஜ் பண்ணா எதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மெசேஜ் பண்ணியிருக்கான். இதை பார்த்தது இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன இது யாருமே பார்க்க கூடாதுன்னு உடனே அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டோம். பட் இவன் என்னன்னா கரெக்டா அதை பத்தி மெசேஜ் பண்ணியிருக்கான். முதல்ல இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதுல கான்டாக்ட கிளிக் பண்ணி கால் பண்ணனா அவன் காலை கட் பண்ணிட்டு நாளைக்கு மதியம் ஷார்ப்பா 12:45 டேமை பஃபட்டுக்கு வந்துரு, நேர்ல எல்லாத்தையும் பேசலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட சீக்ரெட் கோடு சன்னி காய், இதை மீட் பண்ணும்போது சொல்லு நான் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட்டி அனுப்பி விடுறான். அவன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க இவளுக்கு பயங்கர ஆர்வமா இருக்கிறதுனால சீக்கிரமே கிளம்பி அவன் சொன்ன ஹோட்டலுக்கு போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அங்க வந்த ஒருத்தன் அந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் போயிட்டு சன்னி காய் அப்படின்னு இவங்களோட சீக்ரெட் கோட சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு வழியா இவன் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறான். ஆக்சுவலா இந்த கிறுக்கம் பேரு லூ, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹாய் லிங்மின், என் பேரு தான் லூ 2. என்கிட்ட 50% ஆஃபருக்கான கூப்பன் இருக்குது, உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? இல்ல எனக்கு யூரிமியா இருக்கிறதுனால நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படி மீறி சாப்பிட்டா அது என் உயிருக்கே ஆபத்தா போயிடும். ஆக்சுவலா அந்த வீடியோவை பத்தி தெளிவா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தான் நான் உன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். அந்த வீடியோவை நான் ஒன்னும் வேணும்னே போஸ்ட் பண்ணல, அது தெரியாம கைப்பட்டு ஷேர் ஆயிருச்சு. இத்தனைக்கும் நான் அதை உடனே டெலீட் பண்ணிட்டேன். பட் அதை எப்படி நீ பார்த்த? அதுவா, என் வீட்டில் இன்டர்நெட் சரியா வேலை செய்யாது, அதனால குரூப்ல எந்த வீடியோ வந்தாலும் சரி முதல்ல அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே பார்ப்பேன். இது வேறையா? சரி இங்க பாரு, நான் அந்த வீடியோவை ஏதோ ஒரு மைண்ட்ல அப்லோட் பண்ணிட்டேன். பட் அது வேண்டாம்னு ஃபீல் ஆகவும் நான் உடனே அதை டெலீட்டும் பண்ணிட்டேன். சோ அந்த வீடியோவை பத்தி மறந்துரு அப்படின்னு சொல்லவும் இவன் பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் என்னாச்சுடா உனக்கு, ஒழுங்கா எந்திரா அப்படின்னு பதறி போய் அவனை 2 தட்டு தட்டவும் கொஞ்ச நேரத்துல இவனு கண் முழிச்சிடறான். ஐயோ சாரிங்க தூங்கிட்டேனா. இப்படிதான் திடீர்னு பிரஷர் அதிகமானாலும் சரி இல்ல எமோஷன்ஸ் அதிகமானாலும் சரி திடீர்னு சில வினாடிகளுக்கு தூங்கிடுவேன். ஆமா யார் அந்த ஆளு, ரொம்ப நேரமா நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கான், ஒருவேளை உன்னோட ஆளா இருப்பானோ? என்ன பேசுற நீ, எனக்கு அவன் யாருன்னே தெரியாது. யார்கிட்ட போய் சொல்ற? நான் இன்டர்நெட்ல இது மாதிரி நிறைய பாத்திருக்கேன். ஒருத்தனை உங்க வலையில சிக்க வச்சு அவங்கிட்ட இருந்து ஆர்கன்ஸ் திருடுற கும்பல் தான் நீங்க. நீ என்ன மென்டலா இல்ல மென்டல் மாதிரி நடிக்கிறியா? என்ன பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு 4-5 பேர் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு வரவும் இவன் பயந்து போயிடுறான். என்ன கடத்திட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அது என்கிட்ட நடக்கவே நடக்காது, எனக்கு கராத்தே நல்லா தெரியும் அப்படின்னு பயத்துல அவங்கள பார்த்து ஊன்னு கைகால ஆட்டவும் யாரா அவன் காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லி இவனை கண்டுக்காம போயிடுறாங்க. ஏய் நீ அப்போ உண்மையாவே ஃப்ராட் இல்லையா? சாரி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல, அதான் அப்படி பண்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. நீ கூப்பிட்ட நான் வந்த பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு இவ சம கோவத்துல அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறா. பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருக்கும்போது லூ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரவும் இவள அதை ஓபன் பண்ணி பார்த்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கான். இந்த பைத்தியத்துக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு கடுப்புல அவன் கான்டாக்டே டெலிட் பண்ணி விட்டுறா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது போல. இவளும் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க லூ வந்து நிக்கிறான். இத பார்த்தது இவளுக்கு வரும் பாருங்க கோவம். டேய் இந்த இடத்த நீ எப்படி கண்டுபிடிச்சு வந்த? அதுவா, உன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை படிக்கும்போது அதுல இந்த ஹாஸ்பிட்டலோட பேர் இருந்துச்சு, சோ அதான் நீ இங்கே தான் இருப்பேன்னு உன்னை தேடி வந்தேன். டேய் நான் தான் உங்ககிட்ட கிளியரா சொன்னேன்ல, தெரியாம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு அதை மறந்துருன்னு. இதுக்கு மேலேயும் என் பின்னாடி ஃபாலோ பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணுன, என்ன ஹராஸ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தணும் அப்படின்னு இவன் மிரட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா. இந்த பிரச்சனை பார்த்தாத நீ இப்ப குடியிருக்கிற அபார்ட்மெண்ட்டை காலி பண்ண சொல்லிட்டு இதை வேற டெனன்ட்டுக்கு வாடகைக்கு விட போறாங்க போல. இவ வீட்டுல உட்காந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல இந்த புரோக்கர் புதுசா ஒரு ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து வீட சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கான். வீடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் மாத்திரை மருந்து ஊசின்னு டப்பா டப்பாவா இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் போதே புதுசா ஒரு டெனன்ட்டை கூட்டிட்டு வந்து வீட்டை சுத்தி காட்டினா நமக்கு எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரிதான் இவளும் செம்ம டென்ஷன் ஆகுறா. துணி எல்லாத்தையும் வாஷிங் மிஷின்ல போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா வெளியே பார்த்தா தெருமுக்குள்ள நம்ம லூ நின்னு இவ்வளவு நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தது இவளுக்கு சமக்கம் வந்துருது. டே என்ன
ஏன் எனக்கே தெரியாம என்ன நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கியா? நீ உண்மையாலுமே பைத்தியம் தானா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? எதுக்கு இப்ப கோவப்படுற? உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தானே சொன்ன எனக்கு யாரு கிட்னியை டொனேட் பண்றீங்களோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அதான் என் கிட்னியை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னா நீ என் அம்மாவை பத்திரமா பார்த்துப்பல. இங்க பாரு, கடைசி அவங்க கிட்ட சொல்றேன், என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம எனக்கு உன் கிட்னியும் தேவையில்லை அப்படின்னு கோவத்துல கத்திட்டு போகவும் இவன் கையில ஒரு நோட் வச்சிருப்பான்ல, அதுல இவ கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறான். ஹீரோயின் அவ்வளவு சொல்லிட்டு போய் இவன் சும்மா இல்லாம இவ எங்கெல்லாம் போறாளோ இவளை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறான். அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, டெய்லியும், அதுவும் 24 மணி நேரமும் இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி வர இவளை எப்படியாவது இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. பட் இவன் விடுற மாதிரியே தெரியல. அப்படிதான் ஒரு நாள் இவ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தா லூ வெயிட் பண்ணி பண்ணி அசந்து தூங்கிடுறான். இதை பார்த்த லிங்மின் நைஸா அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்து பார்த்தா இவன் வெளியே நின்று கதவு வழியா உள்ள நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். டே, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? லிங்மின், நீ இங்கே தான் இருக்கியா? நான் ஹாஸ்பிட்டல்ல கண்முழிச்சு பார்த்தா உன்னை எங்கேயுமே காணும். உன்னை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நடிக்காத, எனக்கு உன்னை தவிர வேற எந்த எதிரியுமே கிடையாது. அதான் என்ன பார்த்துட்டல, இப்ப ஒழுங்கு அந்த இடத்த விட்டே கிளம்பு அப்படின்னு சொல்லவும் இவனை சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். மறுநாள் காலையில விடிச்சதுமே புரோக்கர் இவளுக்கு போன் பண்ணி அன்னைக்கு ஒரு ஃபேமிலி வந்து வீடை பார்த்துட்டு போனாங்கல்ல, அவங்க மறுபடியும் நாளைக்கு நம்ம பிளாட்டை பாக்குறதுக்கு வராங்களாம். நீ வீட்டுல தானே இருப்ப. போன டைம் அவங்க பார்க்க வரும்போது வீடு ஃபுல்லா உன்னோட மெடிசன்ஸ் இருக்கிறத பார்த்ததும் அவங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்களாம். சோ அதான் அது எல்லாத்தையும் கொஞ்சம் வேற இடத்துல வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கவும் இவளுக்கு மண்டையில சொல்லுன்னு ஏறிடுது. இவங்க அபார்ட்மெண்ட் ஆப்போசிட்ல தான் அந்த புரோக்கரோட ஆபீஸ் இருக்கும். நேரா அவங்கிட்டே போயிட்டு, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஹவுஸ் ஓனர் இந்த அபார்ட்மெண்ட்டை விற்க போறாருன்னு நீ சொன்ன. நானும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேற வீடை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் வீட்டுல இருக்கும்போதே நீ வேற டெனட்டை கூட்டிட்டு வந்து வீடை சுத்தி காட்டின. நான் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னன்னா வீட்டுல மாத்திரை இருக்கிறது இடைஞ்சலா இருக்குது, அதை வேற எங்கேயாவது எடுத்து வை அப்படின்னு சொல்ற. என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிருச்சுல. ஒரு நோயாளி இந்த ஏரியால இருக்கிறதான உங்க பிரச்சனை. நான் ஒன்னும் ஓசியால அங்க குடியிருக்கல, அதான் மாசம் மாசம் கரெக்டா வாடகை கொடுக்கறேன்ல. எனக்கு என்ன இப்படி நோய் வாய்ப்பட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசையா? ஏன் எல்லாரும் இப்படி என்ன வெறுத்து ஒதுக்குறீங்க அப்படின்னு பாவம் கதறி கதறியால இதை இவனும் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். நான் இந்த இடத்துக்கு வீடு தேடி வந்த காரணமே இந்த சரௌண்டிங்ஸ்ல 3 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அந்த 3 ஹாஸ்பிட்டல்லையும் கிட்னி டோனருக்காக வெயிட் பண்றவங்க லிஸ்ட்ல என் பேரும் இருக்குது. சப்போஸ் எனக்கு கிட்னி டோனர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நான் டைமுக்கு அங்க போயாகணும். எனக்கு ஏதாவது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ இல்ல வேற ஏதாவது எமர்ஜென்சினாலும் கரெக்டான டைமுக்கு ஆம்புலன்ஸ் வந்தாதான் என்னால் உயிரோட இருக்க முடியும். உங்களை பொறுத்தவரை இது வெறும் வீடு தான், பட் எனக்கு இது வாழ்க்கை. ப்ளீஸ் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கோங்க. லிங்மின், உன்னை யார் புரிஞ்சுக்காம இருக்கா? நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இதே ஏரியால நல்ல வீடா கம்மியான வாடகையில நான் உனக்கு பார்த்து கொடுக்குறேன். நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம வீட்டுக்கு போ அப்படின்னு இவளை அனுப்பிவிட இவ நேரா லூ கிட்ட போயிட்டு, என் சுகர் லெவல் ரொம்பவே லோ ஆயிருச்சு, உன்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்க இவன் உடனே குடுகுடுன்னு ஓடி போய் பிஸ்கட் ஜூஸ்னு நிறைய வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இவ லிமிட்டா தானே ஃபுட்டை சாப்பிடணும். சோ அந்த பாட்டிலோட மூடியில கொஞ்சமா ஜூஸை ஊத்தி குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது லூ வந்து அவனை பத்தின சில விஷயங்களை ஷேர் பண்றான். இது வரைக்கும் பாத்தியா, இதுதான் என்னோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஆக்சுவலா நான் ஒரு பிரெயின் டியூமர் பேஷண்ட். என் உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என் பிரெயின்ல இருந்து ஒரு சின்ன பீஸ் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. நான் உன்னை தேடி வந்ததுக்கான காரணமே நம்ம 2 பேருக்கும் ஒரே பிளட் குரூப். அதுவும் இல்லாம நான் HLA டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன். சொல்ல போனா நம்ம 2 பேருக்கும் 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் மேட்ச் ஆகுது. இந்த 4 பாயிண்ட்ஸ் கரெக்டா இருந்தாலே போதும் என்னோட கிட்னி உனக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். அதுவும் இல்லாம எனக்கு இருக்கிற நோயை குணப்படுத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீ மட்டும் என் அம்மாவை பத்திரமா பாத்துக்கிட்டீனா நான் சாகிறதுக்கு முன்னாடி என் 2 கிட்னி நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லவும் இவ எதுவுமே பேசாம எந்திரிச்சு போயிடுறா. ஹே, ஒரு நிமிஷம் இல்ல, என் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒரு நிமிஷம் என்னோட மெடிக்கல் ஹிஸ்டரி மட்டும் செக் பண்ணி பாரு. என் தலையில கூட அந்த தழும்பு இன்னும் இருக்குது. இங்க பாரு லூ, எல்லாம் ஓகே தான், பட் கல்யாணம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் ஏதோ தெரியாம அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். சோ நடந்த எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு சொன்னாலும் இவன் விடுற மாதிரியே தெரியல. கடுப்புல இவ என்ன பண்றா அப்படின்னா அங்க தெருமுக்குல போலீஸ் ஆபீசர் இருக்கிறத பார்த்ததும் இவனை நேரம் அவர்கிட்ட எழுத்துட்டு போயிடுறா. சார், நான் உடனே இவன் மேல ஒரு கேஸ் கொடுக்கணும். இந்த கிறுக்க என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் உடனே அவன் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மாட்டி விட்டா இவன் சும்மா இல்லாம, சார் நான் எதுவும் பண்ணல, இவன் தான் கிட்னி வேணும் அப்படின்னு சொல்லி குரூப்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணான். இவ ஏதோ கிட்னி திருடுற கும்பலா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு தான் ஃபாலோ பண்ண அப்படின்னு கதையை அப்படியே இவளை பக்கம் திருப்பி விட்டுறான். அப்புறம் என்ன, போலீஸ் சந்தேகப்பட்டு 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்க போனது ஒரு 2 பேரையும் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பி விடும்போது இவர் லூவை பார்த்து, தம்பிங்க பாரு, இதுக்கு மேல இந்த பொண்ணு பின்னாடி சுத்தக்கூடாது. அப்படி மறுபடியும் சுத்தினது தெரிஞ்சது ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டுரும் அப்படின்னு மிரட்டவும் இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. லிங்மின் பேசலாம் அப்படின்னு கிட்ட போறா. பட் அவன் கோவத்துல அந்த இடத்துல இருந்தே குடு ஓடி போயிடுறான். போகும்போது அவனோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருப்பான் போல. போலீஸ் ஆபீசர் அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் இவ அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் இவன் நோயை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இவளுக்கு தெரிய வருது. இவளுக்கு வேற ஒரு நல்ல வீடை ரெண்டுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு புரோக்கர் சொல்லியிருப்பான்ல, அது சம்பந்தமா ஒரு பிளாட்டை பாக்குறதுக்கு லிங்மின் அங்க கூட்டிட்டு போறான். நீ இப்ப இருக்கிறத விட இந்த வீடு உனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுவும் இல்லாம தண்ணி பிரச்சனை அது இதுன்னு எதுவுமே கிடையாது. அப்புறம் லிங்மி, அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் அம்மா ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்களோட
ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டதுனால தான் அதிகமா கமிஷன் எங்க கிடைக்குதுன்னு சொல்லி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீ பழைய விஷயங்கள் எதுவும் மனசுல வச்சுக்காது அப்படின்னு சொல்ல இவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவள் இந்த வீட்டையே ஓகே பண்ணிடுறா. அப்படியே நாட்களும் ஓட இன்னைக்கு தான் அவளோட ஃப்ரெண்டு ஜியாக்கு மேரேஜ் போல. சோ இவங்க பிராக்டிஸ் பண்ண குரூப் டான்ஸை ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணி ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியா ஒரு ஸ்லீவை கொடுத்திருப்பால கையில போட்டுக்க சொல்லி, அதை மறக்காம இவளும் போட்டுக்கிறா. கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லாரும் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தற்செயலா திரும்பி பார்த்தா அங்க நம்ம லூ வந்து நிக்கிறான். அன்னைக்கு ஸ்டேஷன்ல இருந்து கோச்சுக்கிட்டு போனவன் அதுக்கப்புறம் இவளை பார்க்கவும் இல்ல பேசவும் இல்ல. டே இங்க என்ன பண்ற, மறுபடியும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க வந்துட்டியா? எனக்கு வேற வேலை இல்ல பாரு, நான் ஒன்னும் உன்னை ஃபாலோ பண்ணிலாம் வரல, இந்த வெட்டிங்கை கவர் பண்ண வந்த ஒரு வீடியோகிராஃபர். நீ டான்ஸ் ஆடும்போது உன்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கிளியரா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு வேணா சொல்லு, நான் உனக்கு அதை அனுப்பி விடுறேன். எனக்கு எதுவும் வேண்டாம், சரி எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஜாலியா ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தன் விளையாட்டு தரமா அவளை கிஸ் பண்றதுக்கு கிட்ட வர இவனுக்கு வரும் பாருங்க கோபம், போட்டு அவனை சாத்துன்னு சாத்தி ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிடுறான். அப்புறம் செக்யூரிட்டி வந்து இவனை தடுத்து ஒரு வழியா பிரச்சனையை கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறாங்க. இந்த கலவரத்துல இவன் தெரியாதனமா லிங்மினோட கையை பலமா புடிச்சு அழுத்திருப்பான் போல. பாவம் இவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த கையில தானே ஊசியெல்லாம் குத்தி புண்ணாகி போயிருந்தது. இவன் தெரியாம ஃபோர்ஸா கையை பிடிக்கவும் விரலுக்கு போகிற ரத்த குழாய்கள்ல ஒன்னு பிளாக் ஆயிருச்சு போல. சோ சின்னதா ஒரு சர்ஜரி பண்ணவும் தான் அந்த பழையபடி ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. காயம் ஆறுற வரைக்கும் ஹெவியா எதையும் தூக்குறதோ இல்ல இந்த கைக்கு எதுவும் ப்ரெஷர் கொடுத்தாலோ அப்புறம் நிலைமை இன்னும் மோசமாயிரும். சோ ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெஸ்ட்ல இரு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. இதுல வேற அந்த புரோக்கர் கால் பண்ணி திங்ஸ் எல்லாத்தையும் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. லிங்மின், நீ தப்பா நினைக்கலனா நான் வேணும்னா உனக்கு வீடை ஷிஃப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல என்னாலதான் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அதான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு வீடியோ கால்ல பார்த்து இவ சொல்ல இவன் ஒத்த ஆளா கஷ்டப்பட்டு எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடறான். இவ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லா திங்ஸும் கரெக்டான இடத்துல இருக்கிறத பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குது. இவ இப்படி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணதை பார்க்கவும் இவளுக்கு லூ மேல லைட்டா அக்கறை வந்தது மாதிரி தெரியுது. 2 பேருக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் ஹீரோயினை பார்த்து, நான் வேணும்னே உன் கையை அப்படி பிடிக்கல, என்னாலதானே நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி ஓன அழ ஆரம்பிச்சிடுறான். அதிகமா எமோஷனல் ஆனாதான் இவனுக்கு தூக்கம் வந்துருமே. அப்படிதான் இவன் திடீர்னு கண்ணை மூடி தூங்கவும் இவளுக்கு சிரிப்பு தான் வருது. திடீர்னு தூக்கத்துல இருந்து கண் முழிச்சவன் அவன் திங்ஸ் எல்லாத்தையும் பக்கத்து ரூம்ல எடுத்து வச்சு நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போறேன்னு சொல்றான். எனது இங்கே ஸ்டே பண்ண போறியா? ஆமா, உன் கையில காயம் குணமாகற வரைக்கும் ஹெவியா எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. சோ உனக்கு சப்போர்ட்டா உன் கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு, நீ எதுவும் கவலைப்படாத, நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு வேற வழி தெரியாம உன கூடவே தங்க வச்சுக்கிறா. டெய்லி காலையில எந்திரிச்சதுமே இவளோட பிபியை செக் பண்றது, இவ எவ்வளவு தண்ணி குடிக்கிறா, என்னென்ன ஃபுட் சாப்பிட்றா அப்படிங்கறத நோட் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம இவ வாமிட் பண்ணது இவன் தான் கிளீன் பண்றான். அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. அப்புறம் இவளோட ஃப்ரெண்டு ஜியா வந்து இந்த ஃபுட்டை பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி இவகிட்ட பொறுப்பு கொடுத்திருப்பால, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானதை பண்றது அப்படின்னு லைஃப் அப்படியே ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்க இவன் திடீர்னு ஒரு நாள் இவன் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இவங்க நேரா லிங்மினோட கையை வந்து பார்த்துட்டு, பாவம் புள்ள என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு, இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு துரத்தி அடிக்கிறாங்க. லூ சொன்னாமா, உன் கையில ஆபரேஷன் பண்ணதுனால குளிக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டப்படுற அப்படின்னு, அதான் நானும் உடனே கிளம்பி இங்க வந்துட்டேன். சரி வா, முதல்ல நான் குளிப்பாட்டி விடுறேன் அப்படின்னு கூப்பிடும். இவன் ரொம்பவே கூச்சப்படுறா. அப்புறம் இவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுத்து இவளை சூப்பரா குளிப்பாட்டி விடுறாங்க. அவனை பத்தி பெருசா கண்டுக்காதமா, அவன் இப்படித்தான் லூசுத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்க கிட்ட போயிட்டு பூமி ஒரு முக்கோண வடிவத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாரு, அதை அப்படியே நம்பிடுவான். உன்னை ஹர்ட் பண்ண அன்னைக்கு ரூம்குள்ள உட்காந்து நாள் முழுக்க அழுதுகிட்டே இருந்தான். கொஞ்சம் கிறுக்க மாதிரி தான் இருப்பான். பட் அவனுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு பையனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட் இவங்க 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் லூ வந்து அவனை பத்தின சில விஷயங்களை ஷேர் பண்றான். நான் சின்ன பையனா இருக்கும்போது என் அப்பாவும் இந்த மாதிரி பிரெயின் டியூமர் வந்ததா இறந்து போனாரு. எனக்கு இந்த சர்ஜரி முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாசம் நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். புருஷனோட நோய் அப்படியே பிள்ளைக்கு வந்ததை நினைச்சு பாவம் என் அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சொல்ல போனா இதை நினைச்சு அவங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதான் மிச்சம். எனக்கு நான் சாக போறதை நினைச்சு கூட பயம் இல்ல. நான் இறந்ததுக்கு அப்புறம் யாரு என் அம்மாவை பத்திரமா பாத்துப்பாங்க அப்படிங்கிற கவலை தான் இருக்குது. இப்ப என்ன, உன் அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும் அவ்வளவுதானே, அதை என்கிட்ட விடு, நான் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நாளா லூ வந்து அவனோட வீட்டுக்கு லிங்மினை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான்ல. சோ மறுநாளே இவனுக்கு கிளம்பி அவன் வீட்டுக்கும் போறா. லூவோட அம்மாவும் இவளுக்கு ஏத்த மாதிரி விதவிதமான டிஷஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணி உங்களுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு கிட்னி டோனர் ரெடியா இருக்காங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்களோட பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியே வேற பயங்கரமான மழை, பஸ்ல போனா லேட் ஆயிருமே அப்படின்னு கேப் புக் பண்ணா டிராபிக் பயங்கரமா இருக்கிறதுனால அவனாலே வர முடியல. இந்த பக்கம் இவளுக்கு வேற பதட்டத்துல அழுகையே வந்துருது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்க கரெக்டா லூ அவனோட சைக்கிளை எடுத்துட்டு வந்து அந்த கொற்ற மலையில ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. எப்படி நமக்கு கிட்னி கிடைச்சிடும் அப்படின்னு ஆர்வமா உள்ள போனா அந்த டோனரோட ஃபேமிலி டொனேஷன் அமௌண்ட் அதிகமா கேட்கறாங்க போல. இவன் நினைச்சா கூட அவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது. இவ்வளவு நாளா ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணி அது கைக்கு வந்து கிடைக்காம போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இவ
இவங்கள மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக ஒரு பையனும் அவனோட அப்பாவும் வந்திருக்காங்க போல. இப்படி கிட்னி கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் தெரிய வரவும் பாவம் அந்த பையன் கதறி கதறி அலறான். ஹீரோயினோட நிலைமையை பார்த்து லூக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இவ ஒரு மாதிரி சோகமா இருக்கிறத பார்த்ததும் டக்குனு இவன் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுறான். கல்யாணமா என்ன திடீர்னு? இல்ல டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, சப்போஸ் என்னோட நிலைமை மோசமா இருந்துச்சு அப்படின்னா நான் 1 வீக்ல இறந்து போயிருவேனா, அதான் எனக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி என் கிட்னி உனக்கு டொனேட் பண்ணிடலான்னு பாக்குறேன், உனக்கு இதுல விருப்பம் இருந்தா ப்ளீஸ் தயங்காம சொல்லு அப்படின்னு கேட்க இவ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அதான் இவன் கிட்னி கொடுக்கறதா சொன்னால. சோ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம இவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம்னா ஒரு பாட்டு கச்சேரி, டான்ஸ் இதெல்லாம் இருந்தா தான் நல்லா இருக்கும். அங்க வெளியே ஒரு பெரிய டீம் டூர் வந்ததை இவன் நோட் பண்ணிருப்பா. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி இன்னைக்கு தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இந்த சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்றதுக்கு எங்க பேரண்ட்ஸோ இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸோ இப்போ யாருமே கூட இல்ல. சோ எங்களுக்காக எங்க கூட சேர்ந்து நீங்களும் இதை செலிப்ரேட் பண்றீங்களா அப்படின்னு கேட்க ஆட்டம் பாட்டம் அப்படின்னு 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாருங்க. ஆனா இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நம்ம லூக்கு நீடிக்கல. லிங்மினை தேடி இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். இவளுக்கு ஒரு பக்கம் கோவமா இருந்தாலும் லூ எதுவும் தப்பா எடுத்து போனோம் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறா. அதே மாதிரி இந்த பக்கம் லூவை காட்டுனா இவங்க 2 பேரும் பேசுறத ஓரமா நின்னு பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் ரிட்டன் லிங்மினை தேடி வந்தது இந்த நாய் ஆன்லைன்ல நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பான் போல, அதை கட்ட முடியாம நேரா இவ்வளவு தேடி வந்திருக்கான். இப்போ என்ன உனக்கு பணம் தானே வேணும், இந்த கார்டுல எவ்வளவு இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோ. ஏ லிங்மின், நான் ஒன்னும் பணத்துக்காக மட்டும் உன்னை தேடிங்க வரல, நாம 2 பேரும் பழையபடி ஒன்னா வாழலாமா? என்னது ஒன்னா வாழணுமா? எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ என் கூட நின்னியா? விட்டுட்டு ஒன்ன வந்தானே நீ, என்னால உன் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி வந்து லூவை கட்டி பிடிச்ச அளவும் இவனுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது, ஒரு பக்கம் கண்ணும் கலங்குது. லூவோட அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ட்ரிப்பை பிளான் போட்டிருப்பாங்க போல. அவங்களுக்கு ஒரு கைடா இருந்து இவ தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறா. ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரைன்னு இப்படியே லைஃப் போய்கிட்டு இருக்க லூ வந்ததுக்கு அப்புறம் தான் இவ முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியுது. எல்லாரும் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு லூ பயங்கரமா வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்தது இவளுக்கு வேற பயம் வர ஆரம்பிச்சிருது. நேரா வீட்டுக்கு வந்து இவனோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டாக்டரை போய் பார்த்தா அவர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. இவ்வளவு நாளா எனக்கு இருக்கிற நோயை குணப்படுத்த முடியாது, நான் சீக்கிரமே சாக போறேன்னு சொல்லிட்டு இருந்தால, அது எல்லாமே போய் ஆக்சுவலா உனக்கு இருக்கிற நோயை சர்ஜரி பண்றது மூலமா கியூர் பண்ணிடலாம். இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வரவும் இவ சமக்கடுப்பாகி லூவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறா. எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச? என் அம்மா கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வச்சிருக்காங்க, இப்போ நான் ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அவங்களோட மொத்த சேவிங்ஸுமே போயிடும், அதுக்கு சாகலாம்னு முடிவு பண்ணிட்டியா? காசு இல்லைன்னா என்ன, நம்ம 2 பேர் சேர்ந்து அதை ரெடி பண்ணலாம், நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறா. பட் இவன் அப்பயும் முடியாதுன்னு சொல்லிடுறான். நான் அவ்வளவு சொல்லியும் நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்காம எனக்கு கிட்னியை டொனேட் பண்றதுதான் பிடிவாதமா இருக்கல, இது சரிப்பட்டு வராது, வா உடனே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கரெக்டாக நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. அப்புறம் என்ன, இவங்களை பத்தின விஷயங்கள் தெரிய வரவும் அம்மா பயங்கர திட்டுறாங்க. பட் அப்பா இவங்க 2 பேரோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிறாரு. தம்பி ஒரு நிமிஷம், நீ தான் லிங்மினுக்கு கிட்னியை கொடுக்க போறியா? நானும் சின்ன வயசுல இருந்து நிறைய பேருக்கு பிளட் டொனேட் பண்ணிருக்கேன். பட் திடீர்னு ஒரு நாள் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு தெரியவும் நானும் என்னோட கிட்னியை கொடுத்து அவளை காப்பாத்திடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் என்னோடது மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. ஒரு அப்பாவா என்னால என் பொண்ணுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. லூவை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அப்பா அம்மா 2 பேரும் பொண்ணு கூடவே இருந்து இவளை பத்திரமா பாத்துக்கிறாங்க. அப்படியே நாட்கள் ஓட இவ ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்கும்போது லூ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரவும் இவள அதை ஓபன் பண்ணி பார்த்தா இவன் கேமரால லிங்மினை நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருப்பான் போல. அது எல்லாத்தையும் ஒரு ஃபுட்டேஜை ரெடி பண்ணி அனுப்பவும் இவ அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றா. உன்னை பார்க்கணும் போல இருக்குது, மீட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பா போல. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தோம், அவன் வரவே இல்லை. அவன் நம்பருக்கு ஃபோன் பண்ணா அவங்க அம்மா ஃபோன் எடுத்து என்ன பேசுனாங்கன்னு தெரியல. இவ பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அவன் பாடி கண்டிஷன் சிவியர் ஆனதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஒழுங்கா சர்ஜரி பண்ணிக்கோ அப்படின்னு யார் எவ்வளவு சொன்னாலும் இவன் கேட்கிற நிலைமையிலே இல்ல. லூ மனசுல என்ன இருக்குதுன்னா சர்ஜரி பண்ணிக்கிட்டா அம்மாவோட மொத்த சேவிங்ஸும் போயிடும். சோ அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும், அதே சமயம் லிங்மினுக்கும் கிட்னி கொடுக்கணும் அப்படின்னு ஒரே முடிவுல தான் இருக்கான். இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சோகமா வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க நம்ம லூவோட அம்மா வந்திருக்காங்க. இன்னைக்குதான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தை லூ என்கிட்ட சொன்னான். எனக்கு உங்க 2 பேரும் மேல எந்த கோபமும் இல்ல, என்னோட கவலையே சர்ஜரி பண்ணா அவனை குணப்படுத்திடலான்னு டாக்டர் சொல்லியும் அவன் ஆபரேஷன் பண்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். ஒரு அம்மாவா என் பையனை நான் காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லல. நான் சொல்லிதான் அவன் கேட்கல, ப்ளீஸ் நீயாவது அவன் கிட்ட பேசி கொஞ்சம் புரிய வச்சிரு. ஒரு அம்மாவா நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு இவங்க காலில் விழாத குறையா கெஞ்சவும் லிங்மினுக்கு மனசு கேட்காம நேரா லூவை பாக்குறதுக்கு போயிடுறா. நாம 2 பேரும் இன்னும் புருஷன் பொண்டாட்டி தான், அது உனக்கு ஞாபகம் இருக்குதுல்ல. சோ பொண்டாட்டி சொன்னா புருஷன் அமைதியா கேட்கணும், ஒழுங்கா நீ அந்த சர்ஜரிக்கு ஒத்துக்கோ,
இல்ல லிங்மின், என்னால முடியாதுன்னா என்ன? எதுக்குடா அப்படி பயந்து சாகுற? நீ தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பிய பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு. அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருந்தா தானே எல்லாம் நடக்கும். இங்க பாரு லூ, நீ என் லைஃப்ல வரதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல், அதை விட்டா வீடுன்னு லைஃப் ரொம்பவே கஷ்டமா போயிட்டு இருந்துச்சு. பட் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் லூ, ப்ளீஸ் எனக்காக இதை பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க இவனு யோசிச்சு பார்த்துட்டு சர்ஜரிக்கு ஒரு வழியா ஒத்துக்கிறான். கொஞ்ச நாள்லயே அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஆபரேஷனும் சிறப்பா நடந்து முடிஞ்சிருது. அப்படியே நாட்களோட இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்ட விஷயம் 2 பேரோட பேரண்ட்ஸை தவிர வேற யாருக்கும் தெரியாதுல்ல. சோ இதை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்வைட் பண்ணி கல்யாணமும் சூப்பரா நடந்து முடிய இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத காட்டி இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பப்பா.